யார் வேண்டுமானாலும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், அந்த வகையில் விஜய்க்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் ரெண்டு தரப்புல இருந்தோம். ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள். வாழ்த்திட்டு போங்க, என் பிரச்சனை அது இல்லைங்க. வாழ்த்துங்க. என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க அரசியலுக்கு வரலங்கிறது தான் பிரச்சனை. அரசியலுக்கு வரலன்னா எங்க அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க, டெல்லியில போய் புஷி ஆனந்த் வந்து கட்சியை பதிவு செஞ்சிருக்கிறாரு. இன்னும் வேற எப்படி வந்து தன்னோட அரசியல் வருகையை அழுத்தத்துக்கு வர்றீங்கன்னு நான் பேசுவேன். செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி இருக்கிறாரு. அதாங்க நீங்க உங்களுக்கு இன்டர்பிரேட் பண்ணிக்கங்க. அது செயற்குழுன்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. உங்களுக்கு தெரியுமா விஜய் செயற்குழு எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டது, பொதுக்குழு எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டது, மக்கள் இயக்கம் எங்க இருந்து கட்சியா மாறும்போது யாரெல்லாம் பொறுப்பாளர்களாக ஆக்கப்பட்டார்கள், ஏதாவது ஒண்ணு வெளிப்படையா இது வரைக்கும் இருக்கா? ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் கம்பேர் பண்ணா தமிழ்நாடு இன்னைக்கு தன்னிறைவை பெற்ற மாநிலமாக இருக்கு. எதுவுமே நடக்கல, அதனால நான் வந்துதான் அறுத்து கிழிக்க போறேன்னு ஒருத்தர் சொன்னார்னா கோபம் வருமா வராதா? இவர் செஞ்சது மாபெரும் புரட்சி. வீட்டுல கிடக்கிற மிக்சி கிரைண்டர் பூரா தூக்கி கொண்டு போய் வச்சு உடச்சு எரிஞ்சவன் செய்யறது ஒரு விரல் புரட்சி. அதை பூராத்தையும் உருவாக்குறதுக்கு லங்கோடு கட்டி இங்க நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கழகங்கள், திராவிட இயக்கங்கள் செஞ்ச வேலையெல்லாம் நீ என்னத்தை செஞ்சுட்ட? இந்த மாற்றுக்காக வரப்போகிறார். என்ன மாற்று அரசியல் தத்துவம் அவர்கிட்ட இருக்கு? உண்மையில் விஜயனுடைய அரசியல் வருகை திமுக, அதிமுக, குறிப்பாக இந்த திராவிடம் பேசுபவர்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்குது. அவங்க எல்லாரும் ஒரு கொலை நடுக்கத்தில் இருக்கிறார்கள். இப்படி ஒரு கொலை நடுக்கம் தான் இதுவா? உங்கள்ட்ட வந்து சொன்னாங்களா? அப்படி ஊடகங்களில் சொல்ல சொல்லுப்பா. அவர் வந்து நான் இங்க இருக்கிற திமுகவுக்கு எதிராக பேச போறேன், வாரிசு அரசியலை நோக்கி பேச போறேன், பேசுங்க. எஸ்ஏசி யாருன்னு கேட்பான். எஸ்ஏசி உங்களை வச்சு எத்தனை படம் நடிக்க வச்சாருன்னு கேட்பான். அது இல்லையா நெப்போட்டிசம்னு கேட்பான். நாங்க ஊழலை ஒழிக்க போறோம்னு நீங்க கேட்பீங்க. சரி ரைட்டு, ஊழல ஒழிங்க, ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு டாக்ஸ் கட்டுங்கன்னு கேட்பான். பதில் சொல்ல முடியுமா உங்களால? இல்ல, தமிழ்நாட்டுல ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சுட்டாலே உடனே வந்து திராவிட ஐடியாலஜி பேசுறவங்க அவங்களுக்கு கொடுக்கிற முத்திரை என்னன்னா, இவர் பாஜகவின் வீட்டு. பட் ஆனா விஜயை அப்படி சொல்ல முடியாது. அவர் பிறப்பால் ஒரு கிறிஸ்தவர், அவர் சிறுபான்மையினர் தான். சரி, மணிப்பூர்ல சிறுபான்மையினர்களுடைய தேவாலயங்கள் இடிக்கப்பட்டது, என்ன பேசினாரு? ஏன் அதெல்லாம் பேசணும்னு என்னங்க அவசியம் இருக்கு அப்படின்னு நம்மள்டே திருப்பி கேட்பான். டேய், அதெல்லாம் பேசாமே நீ இவ்வளவு அழகா முட்டு கொடுக்குறியடா, இதெல்லாம் பேசின பிரகாஷ்ராஜ் அரசியல் பண்ணிக்கிட்டு நான் சொல்றேன்டா, இவரை விட அவர் வசதிடா அப்படின்னு நான் சொல்ல வந்தா மட்டும் நம்ம வந்து ஏதோ பயந்துகிட்டு விஜய் அரசியல் வருகைக்கு பயந்துகிட்டு பேசுறோம். விஜய் அரசியல் வருகையால யார் பயந்து போயிருக்கிறா? அவரே டிக்ளேர் பண்ணி சொல்றதுக்கு பயந்து போய் தான் லெட்டர் பேட்ல கட்சி பேரை போட்டுக்கிட்டு இருக்காரு. 24க்கு பிறகு ஒருவேளை மோடி மீண்டும் வந்து ஆட்சிக்கு வந்தால் இங்க வந்து கட்சி பதிவு செய்ய முடியாத ஒரு சூழல் உருவாகலாம். அதனாலதான் முன்கூட்டியே விஜய் வந்து பதிவு செய்ய கிழிஞ்ச விஷயத்தை நானும் கேட்டேன். விஜய்க்கு வந்து தெரியுது 24க்கு பிறகு கட்சியே பதிய முடியாது, அவ்வளவு பெரிய பாசிச கொடூர முகம் தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. 24ல யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு சொல்ல மேடை ஏறி வந்து நின்று மதவாத பாசிசத்திற்கு எதிராக நான் குரல் கொடுப்பேன், நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன்னு நீ டயலாக் பேசியிருந்தீங்கன்னா ஓகே, அண்ணன் சொல்லிட்டாரு, வாழ்த்துக்கள் அப்படின்னு நான் சொல்லலாம். விஜய் வராருன்றதுக்காக எதிர்க்கிறீங்களா, இல்ல விஜய் பின்னாடி ஒன்றிய அரசு பாஜக இருக்கிறது அப்படின்ற காரணத்துக்காக எதிர்க்கிறீங்களா? ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர் தோழர் மில்டன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார். நடிகர் விஜய் தற்பொழுது தலைவர் விஜயா மாறி இருக்கிறார். ஒரு 3 பக்க அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறார். அதுல பல்வேறு விஷயங்களை சொல்லிருக்கிறாரு. ஊழல் எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு, சாதி பேதமற்ற ஊழல் ஒளிந்த ஒரு அடிப்படை சமூக, அரசியல், பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற. ரொம்ப மூச்சு கட்ட தேவையில்லை. அந்த 3 பக்க அறிக்கை, அந்த 3 பக்க அறிக்கையில காய்தல் உவர்த்தல் இல்லாத விமர்சனங்கள், அவர் குறித்து அவர் மீது காதல் கொண்டவர்கள் வந்து கொடுக்கக்கூடிய பேட்டிகள், விமர்சனங்கள், அவரை சந்திக்க ஏங்குபவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், அவரை சந்தித்து விட்டு வந்து கக்கக்கூடிய வசனங்கள், இது எல்லாத்தையும் தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதெல்லாம் மறுக்கல. அவர் ஒரு ஊடகங்கள்ல பேசுறவங்க அவரை சந்திச்சுட்டு வந்துட்டு தான் ஆப்வியஸா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு ஒருத்தர் வர போறாருன்னா சோசியல் மீடியால என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதுல இருக்க இன்ஃபுளுசர்ஸ் பூராத்தையும் பார்த்து பேசணும்னு விரும்புவாரு. அதன் அடிப்படையில் கூப்பிட்டு விடுவாங்க, இவங்க போய் பார்ப்பாங்க, பேசுவாங்க. மறுக்கல, போறதும் தப்பு இல்லை, அதை சந்திக்கலாம், அவருக்கு உண்டான அரசியல் புரிதல் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம், அதெல்லாம் மறுக்கல. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், ஒரு விஷயத்த நான் முன்னெடுக்க போறேன், ஊழலற்ற ஒரு விஷயத்த செய்ய போறேன், மத பிளவுவாத அரசியலுக்கு எதிராக பேச போறேன் அப்படின்னு வியாக்கியானங்கள் நிறைய நம்ம கொடுக்குறோம்ல. அதாவது அவர் இப்படி ஒன்று கொடுத்துருக்கிறாரு, இதெல்லாம் இன்டர்பிரிட்டேஷன், இப்படியெல்லாம் இருக்கு, அதனால அவர் தோழர் ஆகிறாரு, அதனால அவர் வந்து பாசிசத்தை எதிர்க்க வந்த மிகப்பெரிய எல்லை படை வீரரா மாறுறாரு, நம்ம பாடிகார்டு முனீஸ்வரரா மாறுறாரு, எல்லை காத்த மாரியம்மனா மாற போறாரு அப்படின்லாம் நம்ம புருடா விடுறோம்ல. இது எல்லாத்தையும் யார் சொல்லணும்? வக்கனையா ஓட்டு கேட்டு வரப்போறேன்னு முடிவு எடுத்திருக்கக்கூடிய நபர் பேசணும், விஜய் பேசணும். ஆமா, ரஜினிகாந்த் வந்து அரசியல் கட்சி தொடங்குவது உறுதி, இப்ப இல்லைன்னா எப்பவும் இல்லை, நான் வர்றேன், எழுச்சியை உண்டு பண்ணுங்க அப்படின்னு அறிக்கை விடல. மேடையில ஏறி நின்று பேசினாரு. ஏன் பேசினாரு? நம்ம தானே வரப்போறோம், நம்ம தானே பார்த்து பேசணும்,
நம்மளுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லணும்ல. நம்மளை சார்ந்து இருக்கிறவனுக்கு நம்ம என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறோம், என்ன புரிதல் இருக்கிறோம், என்ன வார்த்தைகளை எப்படி பிரயோகப்படுத்துறோம் அப்படிங்கிற சென்ஸை காரியம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் தாங்க வந்து பேசுவான். அழுகிற புள்ளதான் பால் குடிக்கும். நீங்க வந்து நீலாங்கரை வீட்டுல உட்காந்துக்குவீங்க, நீங்க வந்து கோட் படத்தோட ஷூட்ல ஏதோ ஒரு இடத்துல இருந்துப்பீங்க, ஒரு அறிக்கையை மட்டும் விடுவீங்க. அந்த அறிக்கையை வச்சு நீங்க எல்லாரும் இன்டர்பிரேட் பண்ணி நீங்க எல்லாரும் சண்டை போட்டுக்கோங்க. நான் வந்து ஜாலியா ஷூட் முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு சாப்பிட்டு சாயந்தரமா வந்து சண்டை செய்யலாம், சுகர் மாத்திரையை போட்டுட்டு வந்து அப்படி சண்டை செய்யலாம் அப்படின்னு ஒருத்தர் வருவாரு. அதுக்கு உட்காந்து வேலையெடுத்து போய் நீங்களும் என்கிட்ட கேட்கணும், நானும் வேலையெடுத்து போய் உட்காந்து உங்கள்கிட்ட பேசணும். இதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ்ல ஊடகங்கள்ல பெரிது பொருளாக பேசு பொருளாக மாத்தணும். இதே வியாக்கியானத்தை எத்தனை தடவை சினிமா பிரபலங்களுக்கு நாம எல்லாரும் செஞ்சுக்கிட்டே இருக்க போறோம். இதுதான் எனக்கு இருக்கிற ஆதங்கம். விஜய் அரசியல் வரட்டுமே, வந்ததுக்கு பிறகு திட்டுங்களேன், வந்ததுக்கு பிறகு அது என்ன சரியா தப்பான்னு விமர்சிங்களேன். வர்றதே தப்பா இருக்கு. என்ன பொறுத்தவரையில அவர் அரசியலுக்கு வரல, அவர் முதல்வரா வர்றாரு. ஓகே, அவர் முதல்வர். யார் வேண்டுமானாலும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், அந்த வகையில் விஜய்க்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் 2 தரப்புல இருந்தோம். ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் வாழ்த்திட்டு போங்க. என் பிரச்சனை அது இல்லைங்க, வாழ்த்துங்க. என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க அரசியலுக்கு வரலங்கிறது தான் பிரச்சனை. அரசியலுக்கு வர்றதுன்னா அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. டெல்லியில போய் புஷி ஆனந்த் வந்து கட்சியை பதிவு செஞ்சிருக்கிறாரு. இன்னும் வேற எப்படி வந்து தன்னோட அரசியல் வருகையை அழுத்தத்துக்கு வர்றீங்கன்னு நான் பேசுவேன். செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி இருக்கிறாரு. அதாங்க, நீங்க உங்களுக்கு இன்டர்பிரேட் பண்ணிக்கங்க. அது செயற்குழுன்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. உங்களுக்கு தெரியுமா? வெளியில உட்கார்ந்து பேசுறவங்களுக்கு தெரியுமா? அது செயற்குழுன்னு தெரியுமா? அறிக்கையில சொல்றாரு. அறிக்கையில சொல்றது நீங்க சொல்லுவீங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்க எனக்கு வெளியில வந்து நீங்க ஒரு செய்தி குறிப்பு கொடுப்பீங்க. அந்த செய்தியை வச்சுக்கிட்டு நான் மாமாங்க கூடு கட்டி உருட்டிக்கிட்டே இருக்கணும், எல்லா இடத்துலயும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இல்ல விஜய் செயற்குழு எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டது? பொதுக்குழு எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டது? மக்கள் இயக்கம் எங்க இருந்து கட்சியா மாறும்போது யாரெல்லாம் பொறுப்பாளர்களாக ஆக்கப்பட்டார்கள்? ஏதாவது ஒண்ணு வெளிப்படையா இது வரைக்கும் இருக்கா? யாராவது ஒரு ஆள் போற போக்குல ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இவருக்கு பொறுப்பு போட்டிருக்கிறாரு, அவருக்கு பொறுப்பு போடுவாரு, இந்த கேட்டகரியில இருக்கிறவர் இங்க வருவாரு. இது எல்லாத்தையும் வெளியில இருக்கிற நம்ம வந்து வியாக்கியானம் பேசணும். அவர் வெளியில இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாரு. சரி, 3 பேர் செய்தி தொடர்பாளரா போடுவோன்றாங்க. சரி, செய்தி தொடர்பாளர் அவங்க யாரு? அவங்களை எப்படி எடுத்தீங்க? அரசியல் கட்சினா எல்லாம் தாங்க கேட்பாங்க. அதற்கு முகாந்திரம் என்ன? அந்த செய்தி தொடர்பாளர்கள் வெளியில வந்து பத்திரிகைகளை சந்திக்கிறாங்க, யூடியூப் சேனல்களுக்கு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. என்னத்த சொல்லி பேசணும்? மதவாதம் ஒழிக்கப்பட வேண்டும். இந்த ரோட்ல இந்த பக்கம் திரும்பி போனீங்கன்னா முனையில ஒரு அக்கா வந்து தேங்காய் பத்தை வைப்பாங்க. அந்த அக்காவை போய் நிப்பாட்டிக்கிட்டு ஓ மதம் பெருசு என் மதம் பெருசு அப்படின்னு சொல்றது இந்த அரசியலுக்கு சரியாக்கா அப்படின்னு கேளுங்க. நல்லா குங்குமம் போட்டு பெருசா வச்சுக்கிட்டு சாமி மாலை கூட போட்டுட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. நல்ல கலர்ல சாமிக்கு சேலை கட்டினவங்களா கூட இருப்பாங்க. கேளுங்க. அப்படி எப்படி தம்பி? தப்பு தம்பி, மதம் வந்து அரசியல் இருக்கக்கூடாது தம்பி, அது தப்பு தம்பின்னு சொல்லுவாங்க. அப்படியே யூட்டன் எடுத்து அந்த பக்கம் தெருமுனையில ஒரு ஆட்டோக்காரன் நிற்பாரு. அந்த அண்ணன்ட்ட போய் என்னன்னே சாதியின் மூலமாக இந்த சமூகத்தை நம்ம வந்து கட்டமைக்கணும்னே, நீ பெருசா நான் பெருசான்னு சொல்லி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னேறணும்னே, அந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான சூழல் தானே நம்மளுக்கு தேவை அப்படின்னு நீங்க அங்க போய் உருட்டுங்க. பொக்குன்னு வாயில குத்தி அனுப்புவாரு. அவர் சாதிவாதியா கூட இருப்பாரு. அவர் சாதியில தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கூட நினைப்பாரு. ஆனா அது அரசியலுக்குன்னு வரும்போது ஒத்துக்குவாரா? மாட்டாரு. இத ரோட்ல போற யாரு வேணாலும் சொல்ல முடியும், சாதி இல்லாத மத பிளவுவாதம் இல்லாதன்னு. சரி, அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் போங்க. எஸ்சிடிசி டிரைவரா கூட இருப்பாரு, அரசாங்க வேலை தான், வீடியோல பேச மாட்டாரு. ஆனா நீங்க ஆஃப் ரெக்கார்டா அவர்கிட்ட கேளுங்க, அண்ணே இந்த மாதிரி ஊழல் ரொம்ப மலிஞ்சு வச்சுனே, அது வந்து இந்த அரசுல இருந்து இருக்கக்கூடாதுனே, அது ஆமாவா இல்லையானேன்னு கேட்டீங்கன்னா, ஆமா தம்பி, ஊழல் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, ஊழலை ஒழிச்சாதான் இந்த நாட்டில் எல்லாமே நல்லதா நடக்கும்னு அவர் கூட சொல்லுவாரு. இதுல என்ன வித்தியாசத்தமா உருட்டிட்டாருன்னு இப்ப விஜய்க்கு வந்து நின்றுக்கிட்டு அந்த 3 பக்க அறிக்கையை எடுத்துக்கிட்டு போற குழந்தை சொல்லும். பள்ளிக்கூடம் போய் முடிக்கிற ஒரு பையன் சொல்லுவான், அப்பொலிட்டிக்கலா இருக்கிற ஒரு குழந்தை பையன் சொல்லுவான் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம். இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதாலேயே விஜய் கொண்டாடப்பட வேண்டியவரா, அவர் திராவிட இயக்கத்துக்கு மாற்றா வருவாரா? நீங்க யாருக்கு வேணாலும் மாற்றா இருந்துட்டு போங்க, எனக்கு அது இல்ல பிரச்சனை. ஆனா இதெல்லாம் சொல்றதுனாலயே இவர் வந்து நாளைக்கு இந்தியாவை ஆட்சி செஞ்சிருவாரு, தமிழ்நாட்டுல ஆட்சி செஞ்சிருவாரு, இவர் ஒரு மிகப்பெரிய புரட்சி பூகம்பத்தை கிளப்ப வந்திருக்கிறாரு, அப்படி ஒண்ணுமே அவர் சொல்லல. ஏன் திரும்ப திரும்ப சொல்லாத ஒண்ண இட்டு கட்டி நாம அதுக்கு ஒரு பெரிய பிராண்ட்? விஜய் அரசியலுக்கு வர்றத வந்து நீங்க ஏத்துக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? இல்ல, இது அரசியலுக்கு வரலங்கிறத நம்ம முதல்ல ஒரு அறிக்கையை வரல. ஆமா, கட்சி பதிவு செஞ்சது அதான் சொல்றேன், அதுல எனக்கு உடன்பாடே இல்ல. இது வந்து பிரகாஷ்ராஜை நீங்க எடுத்துக்கங்க, அவரு அரசியலுக்குள்ள வந்திருக்கிறாரான்னு கேட்டா வந்திருக்கிறார். அதுதான் உண்மையிலே அரசியலுக்கு வந்தது. நீங்க எடுத்த உடனே சிஎம்ஆ வரணும்னு தான் வர்றீங்க. தமிழ்நாட்டுல என்ன கெடுதல் நடந்துச்சு, தமிழ்நாட்டுல என்ன நாசமா போச்சுன்னு ஒண்ணுமே சரியில்லை, ஒண்ணுமே சரியில்லை, ஒண்ணுமே சரியில்லைன்னு சொல்றத பார்த்தாலே எரிச்சலா வருது. உத்தரப்பிரதேசத்துல உட்காந்து நீங்க சொல்லுங்க,
ஊழல் அழிஞ்சு போச்சு, ஊழல் மலிஞ்சு கிடக்கு, ஊழலால இந்த நாடு நாசமா போயிருச்சு, கரண்ட் இல்ல, தண்ணி ஒழுங்கா வரல, இங்க வந்து மக்கள் வாழ்வாதாரம் ரொம்ப சிரமத்துல இருக்கு, பஞ்சத்துல அடிபட்டு இருக்கோம், இஞ்சத்துல அடிபட்டு இருக்கோம், எல்லாத்தையும் நீங்க சொல்லுங்க, அங்க போய் சொல்லுங்க. அங்க தேவையான அடிப்படை வசதிகளே இன்னும் போய் சேரல. தமிழ்நாடு ஆல்ரெடி நல்லாவே தாங்க இருக்கு. எனக்கு இருக்கிற ஆதங்கம் என்னன்னா, அந்த அரசியலுக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் பிம்பம் கொண்ட நபர்கள்லாம் நம்மளை பூரா முட்டாப்பையெல்லாம் நினைச்சுக்கிறது. நம்மன்ற சென்ஸ் பொதுமக்களை நீ என்ன நினைச்சுக்கிறேன்னா, இத்தனை வருஷம் நான் ஓட்டு போட்டது ஏதோ எனக்கு வந்து வேண்டா வெறுப்பா ஒருத்தனுக்கு நான் ஓட்டு போட்ட மாதிரியும், அவன் எல்லாரும் என்னைய கடிச்சு முழுங்க வந்த காட்டேரி மாதிரியும், அவனை நான் திரும்ப திரும்ப ஏதோ வெள்ளந்தியா வீணா போனத்தனமா அவனை வந்து ஏமாந்து அவனுக்கு நான் ஓட்டு போட்ட மாதிரியும், நீ என்னைய மீட்க வந்த மீட்பர் மாதிரியும் என்கிட்ட வந்து நின்று வாய்க்கு வக்கனையா பேசுற. எனக்கு அதுதான் கோவம் வருது. நான் ஆல்ரெடி நல்லா தான் இருக்கிறேன். திமுக அதிமுகன்னு 2 கட்சிகள், விமர்சனம் இருக்கு, சண்டை இருக்கு, சச்சரவுகள் இருக்கு, எல்லாமே இருக்கு, நான் மறுக்கல. ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் கம்பேர் பண்ணா தமிழ்நாடு இன்னைக்கு தன்னிறைவை பெற்ற மாநிலமாக இருக்கு. மறுப்பீங்களா? எதுவுமே நடக்கல, அதனால நான் வந்துதான் அறுத்து கிழிக்க போறேன்னு ஒருத்தர் சொன்னார்னா கோபம் வருமா வராதா? நான் என்ன கேட்கிறேன், வாங்க, இப்பேற்பட்ட தமிழ்நாடு, இந்த தமிழ்நாட்டிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு என்லைட் பண்ணுவதற்கு, இந்த தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதற்கு நான் முயற்சி எடுத்து உள்ளே வருகிறேன்னு சொன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. இல்ல குறைந்தபட்சம் பிரகாஷ்ராஜ் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி, தன்னுடைய சகோதரர் தன்னுடைய நண்பருக்கு இழைக்கப்பட்ட அநீதி, இந்த சமூகத்துல அதை கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலையை விதைக்கக்கூடிய ஒரு சூழல், இது எல்லாமே ஆபத்தா இருக்கு, நான் வர்றேன் அரசியலுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து அந்த தொகுதியில போட்டி போட்டு விசில் எடுத்து ஊதிக்கிட்டு நேரடியா பிரதமர் மோடி விமர்சிச்சாரு. எல்லாம் வச்சு கூட மிரட்ட பார்த்தாங்க, எதிர்கொண்டார். சினிமா படங்களே அவருக்கு வரவிடாம பண்ணாங்க, நெருக்கடி கொடுத்தாங்க. பல பாலிவுட் நடிகர்கள் அவரோட சேர்ந்து நான் படம் பண்ண மாட்டேன்னு ஒதுங்கினாங்க. ஹிந்தி மார்க்கெட்ல அவருடைய ஒட்டுமொத்த பிசினஸையும் க்ளோஸ் பண்றதுக்கு வேலை பார்த்தாங்க. கர்நாடகால படம் பண்ணக்கூடாதுன்னு போன கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் பெரிய அளவுக்கு பிரஷர் கொடுக்கப்பட்டிருந்தது. முக்கியமான பிரபலங்கள் எல்லாரும் சேர்ந்து நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. தமிழ்நாடு மட்டும் அவருக்கு அரவணைப்பை கொடுத்திருந்தது. வெற்றிமாறனை வச்சு படம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இங்க நிறைய படங்கள் தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அது குறித்து பெருமையா பேசியிருக்காரு. இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வேல்யூ ஆடர். சரி, ரைட், நான் இப்ப இந்த மேட்டருக்கு வரேன். பிரகாஷ்ராஜ் வந்தாருன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அவர் அதை சொன்னாரு, அதன்படி நின்னாரு, அந்த வேலையை செஞ்சாரு. நீங்க என்ன செஞ்சீங்க? இவங்க என்ன சொல்றாங்க, அனிதா மரணத்துக்கு அவர் வரலையா? அனிதா மரணத்தின் போது கிளம்பி போனாரு, ஒரு முட்டு கொடுக்குறீங்க. அனிதா மரணத்தின் போது யாரெல்லாம் ஆதங்கம் தெரிவித்தார்கள் லிஸ்ட் எடுப்போம். நானும் எடுக்கிறேன், நீங்களும் எடுத்து சொல்லுங்க. பிஜேபி காரங்க யாராவது அனிதா மரணத்தை கொண்டாடினாங்களா? ரங்கராஜ் பாண்டே அனிதா மரணத்தின் போது அவ்வளவு ஆதங்கமா அவரெல்லாம் பேசினார். அனிதா மரணத்தின் போது ஆதங்கத்தை தெரியப்படுத்தியவர்கள் எல்லோரும் அனிதாவிற்காக நின்றவர்களா? அனிதா மரணத்திற்கு காரணமான நீட்டுக்கு எதிராக நீ என்ன பேசியிருக்கீங்க? ரங்கராஜ் பாண்டே என்ன பேசுறாரு? நீட்டு வேணும், அனிதா பாவம் இறந்துட்டாங்க, அது வருத்தம், அந்த லிஸ்ட்ல நீங்க வர்றீங்களான்ற சந்தேகம் எனக்கு வராதா? நீட்டு குறித்து நீங்க பேசாத வரைக்கும் அனிதாவுக்கு நீங்க வந்து நின்னீங்கன்றதை நான் எப்படி உங்களுக்கான கிரெடிட்டா கொடுக்க முடியும்? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, விஜய் போய் நின்னாரு, அது உங்களுக்கு தெரியாதா? அவர் எவ்வளவு பெரிய புரட்சி செஞ்சாரு. இந்த வியாக்கியானத்தை சொல்றீங்கல்ல, ரஜினி சரியோ தப்போ கிளம்பி போனாரு, அவர் நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சு போச்சு, விட்டு வண்ட வண்டையா திட்டினானுங்க, திருப்பி அடிச்சானுங்க. யார் நீங்கன்னு கேட்டு அவர் அனுப்புனாங்க, சமூக விரோதிகள்னு சொல்லிட்டு வந்தாரு. நீங்க அப்படி வந்தீங்களா? உங்க ஸ்டேட்மெண்ட் என்னன்னே சொல்லலங்க. துப்பாக்கி சூட்ல ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக நிக்கிற நபரா நீங்கன்னு கேட்டா கிடையாது. 2 தரப்புக்கு இடையில சண்டை நடக்குது, ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்து போச்சு. ஆனா அந்த அசம்பாவிதத்தை நினைச்சு நாங்க பண்ணல, இப்படி ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா அந்த சம்பவத்துக்கு காரணமானவனே கூட ஐயோ அப்படி நம்ம நினைக்கலையே, நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற எண்ணத்துக்கு வருவான். அந்த எண்ணமா உங்க எண்ணம்? நீட்டுக்கு ஆதரவாக நீங்க நிக்கிறீங்களா எதிராக நிக்கிறீங்களான்ற ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா நீங்க அனிதாவை பார்க்க போனீங்கன்றதுக்காக நீட்டுக்கு எதிரானவர் நீங்கன்னு நான் உங்களை கிளைம் பண்ணிடணும். ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக, அகர்வாலுக்கு எதிராக நீங்க எந்த ஸ்டேட்மெண்ட்டும் பேச மாட்டீங்க. ஆனா நீங்க வந்து தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நின்ற ஒரு புரட்சியாளர் அப்படின்ற ரேஞ்சுக்கு நான் உங்களுக்கு முட்டு கொடுக்கணும் அப்படின்னா யாரு பைத்தியக்காரன்? நான் பைத்தியக்காரனா? நாங்கன்றது மக்கள், நாங்க என்ன பைத்தியக்காரனா? உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எதுவுமே எங்களுக்காக எங்களுடைய வழியை பிரதிபலிப்பதாக இல்லை. செட்டிலா ஒரு இடத்துல பதிவு பண்ணாரு, இந்த டிமானிட்டைசேஷன் அது வந்து கொஞ்சம் பார்த்து நடைமுறைப்படுத்தி இருந்திருக்கலாம் அப்படின்னா, நடைமுறைப்படுத்தி இருந்திருக்கலாம்னு சொல்றது நீங்க யார் சார்? டிமானிட்டைசேஷன் சரியான முடிவா சார்? முதல்ல பார்த்து சரியா நடைமுறைப்படுத்தி இருக்கலாம். சரியா நடைமுறைப்படுத்தி இருந்தா அந்த முறை சரியா? பண மதிப்பிழப்பு சரியா? உங்களுக்கு அதை பத்தி தெரியுமா? அதை பத்தி ப. சிதம்பரம் இப்ப வரைக்கும் பேசின வீடியோக்கள் இருக்கு. பொருளாதாரம் தெரிந்த நிபுணர்கள் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான முடிவுன்னு சொன்னாங்க. இப்ப வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் குறித்து உங்களுடைய பார்வை ஏதாவது இருக்கா? எதை பத்தியும் நம்ம வந்து வெளிப்படையா எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாரு. ஆனா ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டாருங்கிறதுக்காக அவருக்கு ஒரு புரட்சியாளர் வேஷம் கட்டி அவர் பின்னாடி அப்படியே எல்லாருமே 1-2 அவருக்காக நம்ம எல்லாரும் வந்து நின்று முட்டு கொடுத்து பேசணும் அப்படின்னா அதுதான் எனக்கு ஆத்திரமா வருது. இல்ல, அனிதா மரணம் மட்டும் இல்லையே, கடந்த ஒரு 15 ஆண்டுகள்ல ஒண்ணு அவரு ஈழத்தமிழர் பிரச்சனையா இருந்தா அதுல வந்து நின்று இருக்கிறாரு, உண்ணாவிரதத்துல கலந்து இருக்காரு. அனிதா, நீங்க சொல்ற அனிதா விவகாரம், ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களோட போய் நின்னாரு, ஜல்லிக்கட்டு போராட்டத்துல வந்து உட்கார்ந்து இருந்தாரு. அவர் எந்த பிரச்சனைக்காக வந்து அவர் நிக்கல. சரி, அதுக்கு என்ன பண்ணணும்?
அவருக்கு அரசியலுக்கு வர தகுதி இருக்கு. இது தகுதி. ஆமா, அப்படி பார்த்தா அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல 1 கோடி பேர் உட்கார்ந்து மெரினால போராடிக்கிட்டு இருந்தான். அவன் எல்லாருக்கும் தகுதி இருக்கு. அவங்களுக்கு யாரும் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இல்ல. ராகவா லாரன்ஸுக்கு தகுதி இருக்கு. சிஎம் ஆக்குங்க. ராகவா லாரன்ஸ் ராத்திரி 2 மணிக்கு செயின் அடகு வச்சு, அவர் கொண்டாடி செயின் அடகு வச்சு ஜல்லிக்கட்டு போராட்டத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தண்ணி சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தேன்னு பேசின வீடியோ இருக்கு. உருவாக்குங்க. ஹிப்ஹாப் தமிழாவுக்கு நீங்க வந்து இசை மற்றும் கலாச்சாரத்துறை பிரிவு அமைச்சராக்குங்க. அவரும் ஜல்லிக்கட்டு போராட்டத்துல வந்தாரு. ஆக்கிடுவீங்களா? வேற யாரெல்லாம் உங்களுக்கு ஆக்கணும்னு தோணுது? அவங்களுக்கும் வயசு கம்மியா தான் இருக்கு. விஜய்க்காவது 49 வயசு. ஹிப்ஹாப் தமிழாவுக்குலாம் என்ன 32 வயசு 35 வயசு இருக்குமா? அவ்வளவுதான் இருக்கும். அவர் ஆக்குங்க. இன்னும் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பார்த்தா அவர் 50 வயசு தான் இருப்பாரு. அவர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் ஆகப்பெரிய சிற்பமா மாறி நிற்பாரு. எடுத்துக்கோங்க. ராகவா லாரன்ஸ் எடுத்துக்கோங்க. நாட்டுல நல்லது பண்றணும்னு நினைக்கிறவன், இந்த மக்கள்ல இருந்து பணத்தை வாங்கணும்னு நினைக்கிறேன், இந்த மக்களிடம் இருந்து வருவாயை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவர். இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் மிகப்பெரிய அளவிற்கு பேசு பொருளாக இருக்கும்போது குறைந்தபட்ச கன்சர்னோடு ஒருவர் வருவதையே முழு தகுதி, அரசியல் தகுதின்னு நீங்க வச்சீங்கன்னா அதனாலதான் நம்மளை குதிரை ஏறாங்கிறேன் நான். அதனாலதான் நம்மளை விபூதி அடிக்கிறாங்கிறேன் நான். நீங்க ஒரு ஒரு அளவுகோல், அதாவது அரசியல் கட்சின்னு ஒண்ணு இருக்கு. திமுகவோ அதிமுகவோ ஒரு மக்கள் திட்டம் ஒண்ணு செய்யறான். அந்த செய்யற பணியில 50% தொட்டுறான் அப்படின்னா, ஏன் இந்த 50% நீ தொடல? இதுக்குதான் நான் உன்னை தேர்ந்தெடுத்தனா? அதுவா இதுவா? உன்னுடைய பகுப்பாய்வு எப்படி இருக்குன்னு நான் சொல்லவா? நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய் என்று நான் சொல்லவா? இப்படி எல்லாம் நொட்ட நாட்டியம் சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியை அவ்வளவு கேள்வி கேட்கிறோம். ஆனா எதுவுமே செய்யாம இந்த மக்களுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு அரசியல்வாதி போலவே முகச்சாடையை வச்சுக்கிட்டு நடிக்கிற வேலையை நடிக்கிறது மட்டுமே பார்க்கணும்னு என்ற இடத்தை மீறி பொதுத்தளத்தை நோக்கி எனக்கு ஒரு கன்சென்ட் இருக்கு, நான் வந்து செய்யறேன் அப்படின்னு வர்றவரு 1% செஞ்சுட்டாலே அடேங்கப்பா என்ன செய்து விட்டார் தெரியுமா? நீ எல்லாம் பிச்சை எடுக்கணும் அவர்கிட்ட. யார்கிட்ட? தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏட்டையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்கிட்டையும் நீ எல்லாம் பிச்சை எடுக்கணும். ஏது? அனிதாவை கொண்டு வந்து ராத்திரியில, அனிதா மரணத்துக்கு ராத்திரியில கிளம்பி போய் விஜய் பார்த்துட்டு வந்ததுக்கு இங்க இருக்கிற திமுக காரனும் அதிமுக காரனும் பிச்சை எடுக்கணும். இவர் செஞ்சது மாபெரும் புரட்சி. வீட்டுல கிடக்கிற மிக்சி கிரைண்டரை பூரா தூக்கி கொண்டு போய் வச்சு உடச்சு எரிஞ்சவன் செய்யறது ஒரு விரல் புரட்சி. அதை பூராத்தையும் உருவாக்குறதுக்கு லங்கோடு கட்டி இங்க நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கழகங்கள், திராவிட இயக்கங்கள் செஞ்ச வேலையெல்லாம் நீ என்னத்தை செஞ்சுட்ட? இந்த மாற்றுக்காக வரப்போகிறார். என்ன மாற்று அரசியல் தத்துவம் அவர்கிட்ட இருக்குன்னு நீங்களும் நானும் அதுக்கு ஆதரவா பேசுறவங்களும் எதிராக பேசுறவங்களும் பேசுறோம்னே எனக்கு புரியல. உண்மையிலே அதுவே புரியல. இல்ல, உண்மையில் விஜயனுடைய அரசியல் வருகை திமுக அதிமுக குறிப்பாக இந்த திராவிடம் பேசுபவர்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்குது. அவங்க எல்லாரும் ஒரு கொலை நடுக்கத்தில் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்படுது. உங்கள்ட்ட வந்து அப்படி ஒரு கொலை நடுக்கம் தான் இதுவா? உங்கள்ட்ட வந்து சொன்னாங்களா? இல்ல, அப்படி ஊடகங்களில் ஓனரை சொல்ல சொல்லுப்பா. அத ஓனரை சொல்ல சொல்லுங்க. அவர் வந்து நான் இங்க இருக்கிற திமுகவுக்கு எதிராக பேச போறேன், வாரிசு அரசியலை நோக்கி பேச போறேன், பேசுங்க. எஸ்ஏசி யாருன்னு கேட்பான். எஸ்ஏசி உங்களை வச்சு எத்தனை படம் நடிக்க வச்சாருன்னு கேட்பான். கேப்டன் விஜயகாந்த் வீட்டுல எத்தனை நாள் படம் கேட்கறதுக்காக வந்து நின்னீங்கன்னு கேட்பான். அது இல்லையா வாரிசு, அது இல்லையா நெப்போட்டிசம்னு கேட்பான். நாங்க ஊழலை ஒழிக்க போறோம்னு நீங்க கேட்பீங்க. சரி ரைட்டு, ஊழலை ஒழிங்க, ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு டாக்ஸ் கட்டுங்கன்னு கேட்பான். பதில் சொல்ல முடியுமா உங்களால? சரி, உங்க செய்தி தொடர்பாளர்கள் அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆக மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களே இப்ப என்ன டேர்முக்கு வந்துட்டாங்கன்னா, புத்தி உள்ள மனிதரிடம், அது என்ன பணம் படைத்த மனிதரிடம் புத்தி இல்லையா என்னமோ ஒரு பழமொழி சொல்வாங்களே, பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. எங்க அண்ணன் கிட்ட குணமும் இருக்கு பணமும் இருக்கு. இதெல்லாம் ஒரு தகுதி. இந்த தகுதி எடுத்துக்கிட்டு பணம் எப்படி வந்துச்சு? சரி ரைட்டு, ஊழல் இல்லாத வந்துச்சு. கடைசி 2 படத்தோட ப்ரொடியூசர் யாரு? அந்த ப்ரொடியூசர்ல இருந்து நீங்க வாங்கின பணத்தை ஒயிட்டா வாங்கினீங்களா பிளாக்கா வாங்கினீங்களா? இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு நீங்க யாரு? நம்மள கேட்கலாம். ஐடி ரைடே வந்துச்சு. ஆமா, மாஸ்டர் படத்தப்ப ரைடு வந்துச்சு. சரி, அது எதுக்கு நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, உள்ள என்ன நடந்துச்சு எங்களுக்கு தெரியாது. அதுக்கு பிறகு யார்கிட்ட போனீங்க, எப்படி பேசுனீங்க, எதன் அடிப்படையில கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்றீங்க, திடீர்னு வந்து தோழர்களேங்கிறீங்க, திடீர்னு வந்து இந்த சமூகத்தை புரட்டி போட போறேன்னு பேசுறீங்க. ஓகே, இதெல்லாம் சந்தேகங்கள். அந்த ரைடுக்கும் இந்த கட்சி இருக்கும் தானுங்க. இப்ப அன்னைக்கு ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. விஜய் வந்து ஒரு பெரிய நடிகர், இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்பர் 1 பிசினஸ் இருக்கக்கூடிய நடிகர். ரஜினியா விஜயாங்கிறது தான் ஃபைட். அஜித்லாம் சினிமா மார்க்கெட்ல இல்ல. அப்போ விஜயும் ரஜினியும் தான் இருக்கிறாங்க. அவ்வளவு பணம் படிச்ச ஒருத்தர், 100-150 கோடி சம்பளம் வாங்குற ஒருத்தர், பிசினஸ்ல ப்ராஃபிட் பாக்குற ஒருத்தர், இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. சோசியல் மீடியால இன்ஸ்டால அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒரு போஸ்ட் கூட போடல, ஆனா பல மில்லியன் ஃபாலோயர்ஸ் வந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து அரசியலுக்கு தகுதிகள். ஓகே, இதெல்லாம் வச்சுக்கோங்க. இவ்வளவு இருக்கக்கூடிய ஒரு நபர், இவரை எப்படியாவது அரசியல் படுத்தணும், இவரை எப்படியாவது நம்மளுக்கு சார்ந்தவர்களாக மாத்தணும்னு எந்த விதமான தயவு தாட்சணையும் அற்ற, ஈவு இரக்கமும் அற்ற, பொலிட்டிக்கல் வெறி இருக்கக்கூடிய ஒரு கும்பல் பயன்படுத்தாதா?
கண்டிப்பா. அப்ப அந்த சந்தேகங்கள் வரத்தான் செய்யும். ஷாருக் கானுக்கு ஆரஞ்சு கலர்ல பிகினி போட்டு அவங்க ஹீரோயின் ஒரு படம் நடிச்சுட்டாங்கன்றதுக்காக பாரத் மாதா கி ஜேன்னு கிளைமேக்ஸ்ல சொல்லணும்னு நெருக்கடி கொடுத்து ஷாருக் கானையே சொல்ல வச்சானுங்க. ஷாருக் கான் யாருன்னு விஜய்கிட்ட கேளுங்க, நம்மள்ட்ட பேச வேணாம், விஜய்கிட்ட கேளுங்க, விஜயே சொல்லுவாரு. ஷாருக் கானுக்கே அதுதான் நிலைமைன்னா அமீர் கானுக்கே அதுதான் நிலைமைன்னா, அமீர் கானுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அமீர் கான் என்ன பண்ணாரு, நாட்டுல சகிப்புத்தன்மை இல்லாம போயிருச்சு அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டாரு. அவரை அந்த எகிரி எகிரி அடிச்சானுங்க. இந்த ஜனநாயக காவலர்கள்லாம் அன்னைக்கு எவனுமே வந்து நிக்கல. இந்த இவர் பேசிட்டாரு, இவர் ஒரு பெரிய புரட்சியாளர், இவர் வந்துடுறாரு. இதே அமீர் கான் வந்து ஒரு லெட்டர் பேட்ல 3 பக்கத்துக்கு கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லியிருந்தாருன்னா செதறி அடிச்சுக்கிட்டு கிளம்பி வந்திருப்பானுங்க. எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, நான் வந்துடுறேன், உங்களை பாத்துறேன், அப்போ வந்து வீடியோ போட்டிருப்பாங்க. நம்ம கேள்வி என்னன்னா, இது எல்லாமே பண்ண அமீர் கானை விட ஷாருக் கானை விட விஜய் முக்கியமானவர் ஆயிடுறாரா? அமீர் கானுக்கும் ஷாருக் கானுக்குமே அதுதான் நிலைமைன்னா விஜய்க்கு அந்த நிலைமை இல்லாம இருக்க போறது இல்ல. போயிட்டாரு, ஓகே, அதை நான் ஏன் சுமக்கணும்? யூ கோ மேன், நீ போ, பயந்து போ. இன்கம் டாக்ஸ் உங்களுக்கு பிரச்சனை, இடி உங்களுக்கு பிரச்சனை, அதுக்காக நீங்க கட்சி ஆரம்பிங்க, அதுக்காக நீங்க அரசியல் பேசுங்க, அதுக்காக நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் உங்களுக்கான கன்சர்னை தேடி வந்து நிக்கணும்? தமிழ்நாட்டுல ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சுட்டாலே உடனே வந்து திராவிட ஐடியாலஜி பேசுறவங்க அவங்களுக்கு கொடுக்கிற முத்திரை என்னன்னா, இவர் பாஜகவின் பி டீம், இவரை பாஜக இயக்குகிறது அப்படின்னு இப்படியான விஷயங்களை சொல்றாங்க. பட் ஆனா விஜயை அப்படி சொல்ல முடியாது. அவர் பிறப்பால் ஒரு கிறிஸ்தவர், அவர் ஒரு பச்சை தமிழர், அவரு இவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கிறப்பயே அதை விட்டுட்டு மக்களுக்காக வருகிறார் அப்படின்னு இப்படியான விஷயங்கள் வந்து சொல்லப்படுது இல்ல. இதெல்லாம் நீங்க ஏங்க சொல்றீங்க? எனக்கு அதுதாங்க புரியவே இல்லை. எவங்க எல்லாம் சொல்றாங்களோ நீங்க ஏன் சொல்றீங்க? அவங்க சங்கின்னு சொல்றாங்க, அவங்க திமுக காரங்க வந்து அவங்க சங்கின்னு சொல்றாங்கன்றது வந்து உங்களால பத்திக்கிட்டு வருது. எனக்கு அப்படி சொல்லுவதில் உடன்பாடு இல்லைன்னு நீங்க கோவப்படுறீங்க. அவங்க வந்து எல்லாரையும் முத்திர குத்தி அனுப்புறாங்க, இதுதான் திமுகவுக்கு வேலைன்னு நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க. நீங்க ஏன் காப்பாத்துறீங்க? அவர் கிறிஸ்தவர், அவர் வந்து பிஜேபி எதிர்ப்பாக வந்து நின்றவர், அது எல்லாத்தையும் நாம காப்பாற்றணும், பச்சை தமிழர், இந்த வியாக்கியானம் நீங்க கொடுக்குறீங்களா? அப்ப இதுக்கு பேர் என்ன? அவனுக்கு எதிரி பிஜேபி, அதனால இவனை பிஜேபி காரன்னு முத்திர குத்துறான். ஓகே, உங்க லாஜிக் படி, அதனால அவனை சங்கின்னு சொல்லிட்டான், உற்று திமுக காரன் சொல்லிட்டான். அதிமுக காரன் கூட சொல்றான்னு வச்சுக்கோங்க. அதிமுக கூட இவரு சொன்னாரு, செய்தி தொடர்பாளர் ராஜ் சத்யன் அவர் சொன்னாரு, அவர் சங்கின்னு சொல்லிட்டாரு. சரி, ஓகே, திமுக காரங்களும் அதிமுக காரங்களுக்கும் என்ன கரண்டி கையில வச்சிருக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு எதிரான அரசியல் நிலைப்பாடு அதனால இருக்கு, அவங்க சொல்லிட்டாங்க, வச்சுக்கலாமே பேச்சுக்கு. உங்களுக்கு என்ன ஆதரவு நெய்கரண்டி கையில இருக்கு? இவ்வளவு வேகமா வளைஞ்சு உள்ள போறீங்களே, என்ன நோக்கத்துக்காக உள்ள போறீங்கன்னு திருப்பிக்கிட்டு அவன் கேட்டான்னா என்ன பதில் வச்சிருக்கீங்க? அவர் சிறுபான்மையினர் தான். சரி, மணிப்பூர்ல சிறுபான்மையினர்களுடைய தேவாலயங்கள் இடிக்கப்பட்டது, என்ன பேசினாரு? ஏன் அதெல்லாம் பேசணும்னு என்னங்க அவசியம் இருக்கு அப்படின்னு நம்மள்டே திருப்பி கேட்பான். டேய், அதெல்லாம் பேசாமே நீ இவ்வளவு அழகா முட்டு கொடுக்குறியடா, இதெல்லாம் பேசின பிரகாஷ்ராஜ் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நான் சொல்றேன்டா, இவரை விட அவர் ஒசத்திடா அப்படின்னு நான் சொல்ல வந்தா மட்டும் நம்ம வந்து வேற ஒரு ஆங்கிள் பேசுறோம், நம்ம வந்து ஊப்பியா பேசுறோம், நம்ம வந்து ஏதோ பயந்துகிட்டு விஜய் அரசியல் வருகைக்கு பயந்துகிட்டு பேசுறோம். விஜய் அரசியல் வருகையால யார் பயந்து போயிருக்கிறா? புரியவே இல்லை. விஜய் முதல்ல அரசியலுக்கு வர்றேன்னு அவரே டிக்ளேர் பண்ணி சொல்றதுக்கு பயந்து போய் தான் லெட்டர் பேட்ல கட்சி பேரை போட்டுக்கிட்டு இருக்காரு, லெட்டர் பேட் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் மேடை ஏறி வந்து நின்று மதவாத பாசிசத்திற்கு எதிராக நான் குரல் கொடுப்பேன், நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன்னு நீ டயலாக் பேசியிருந்தீங்கன்னா ஓகே, அண்ணன் சொல்லிட்டாரு, வாழ்த்துக்கள் அப்படின்னு நான் சொல்லலாம். என்ன உங்க பேர்ல லெட்டர் பேட் மட்டும்தான் வருது, உங்க பேர்ல கையெழுத்து போட்டு மட்டும்தான் வருது. இவ்வளவு நாள் ஜோசப் விஜயன் கையெழுத்து போட்டுருந்தீங்க, சில்லறைய செதற விட்டேன் நானு. சிறுபான்மையினர்னா ஜோசப் விஜயன் கையெழுத்து போட்டு கொடுங்க, குங்குமம் போட்டு வச்சிருக்கீங்களேன்னு எனக்கு சந்தேகம் வருது. உனக்கு முட்டு கொடுக்கறதுக்கு 100 காரணம் இருக்கும்போது எதிர்த்து கேள்வி கேட்க எனக்கு 1000 காரணம் இருக்காதா? ஆமா, தமிழக அப்படின்றதே ஒரு கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. ஆமா, கேட்கதான் செய்வான். இல்ல நாங்க தமிழக மருந்து இருக்கக்கூடிய இடம் மருந்தகம், தமிழ் இருக்கக்கூடிய இடம் தமிழகம். சரி, தமிழன் இருக்கக்கூடிய இடம் அதுவும் தமிழகம். நீ எங்க படிச்சுட்டு வந்த எனக்கு புரியல. தமிழகம்ன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாட்டுல ஒருவேளை விஜய் வந்து இப்படி நினைச்சிருக்கலாம் இல்லையா, நம்ம 26ல சட்டமன்றத்தை மட்டும்தான் குறி வச்சு இறங்க போறோம் அப்படின்றதுனால அவர் கொஞ்சம் பொறுத்திருந்து என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இப்ப இன்னொரு முக்கியமான காரணத்தை வந்து சொல்றாங்க, விஜய் எதனால வந்து இப்பொழுதே அந்த அறிவிப்பை வெளியிட்டு கட்சியை பதிவு செஞ்சிருக்கிறார் அப்படின்றதுக்கு ஊடகங்களில் விளக்கம் தர்றாங்க. என்ன விளக்கம்னா, 24க்கு பிறகு ஒருவேளை மோடி மீண்டும் வந்து ஆட்சிக்கு வந்தால், பொறுப்பேற்றால் இங்க வந்து கட்சி பதிவு செய்ய முடியாத ஒரு சூழல் உருவாகலாம். சோ அதனாலதான் முன்கூட்டியே விஜய் வந்து பதிவு செய்ய. கிளி ஜோசியத்தை நானும் கேட்டேன், இது வந்து விஜய் சொல்லி சொன்னாங்களா இல்ல அவங்களே சொல்றாங்களான்றது கேட்கல. சரி, ரைட்டு, உன் வியாக்கியானத்துக்கே வரேன்.
விஜய்க்கு வந்து தெரியுது 24க்கு பிறகு கட்சியே பதிய முடியாது, அவ்வளவு பெரிய பாசிச கொடூர முகம் தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்குன்னு. 24ல யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு சொல்ல. பிஜேபி தோத்துட்டா நீ கட்சி ஆரம்பிக்க முடியும்ல, சுதந்திரமா இருக்க முடியும்ல. உங்ககிட்ட தான் இவ்வளவு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கே, நீங்க தான் நாளை கழிச்சு ஆட்சியை பிடிக்க போறீங்களே. 26ல தமிழ்நாட்டை தலைகீழா திருப்ப போறதே நான் தான்ல பேசுறீங்க. வாங்க 24லயே ஒரு குரலை கொடுங்க, உங்க ஆதரவாளர்கள் எல்லாரையும் ஒரு அணியில திரட்டுங்க. இந்தியா கூட்டணி ஜெயிச்சா தான் பிஜேபி வந்து வீழ்த்தப்படும், 26ல அண்ணன் வர்றான்டா அப்ப இறங்குறான்டா, 26ல ஆட்சியை பிடிக்கிறான்டா அப்ப சொல்லுங்களேன். லாஜிக்காவே ஒத்து போகுமே. உங்களுக்கும் எந்த நெருக்கடி இருக்காது பாருங்க. அப்ப அதெல்லாம் செய்ய மாட்டோம். லாஜிக்கலாவே கேக்குறேங்க. 24ல பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னா உங்களால 26 கட்சி நடத்தி தேர்தல்ல வர முடியாதுங்கிற அளவுக்கு உங்களுக்கு தெரியுது. கட்சி பதிகிறதுக்கே விட மாட்டான்னா 26ல உங்க ஒண்ணே பிரச்சாரம் பண்றதுக்கு மட்டும் விட்டுருவானா பிஜேபி? அந்த கேள்வியை ரசிகர் மன்றத்தில் இருக்கிற ஒருத்தன் கூடவா கேட்கலாம்? இல்ல இவ்வளவு வேகமா ஓடி எல்லாரும் கொடுக்கறது கூடிதான முடிவு எடுத்திருக்காங்க. யாருக்கு கூடி முடிவு? செயற்குழு பொதுக்குழுல 26ல பாத்துக்கலாம்னு. அந்த செயற்குழுல யார் இருந்தா? செயற்குழு நிர்வாகிகள் இருந்து. செயற்குழு நிர்வாகிகள் யாரு தெரியாதுல்ல? ஒத்துக்குங்க, தெரியாதுல்ல. அப்புறம் எதுக்கு அதுக்கு உட்காந்து மாங்குன்னு முட்டு கொடுக்கணும்? அதுவே தெரியாது. செய்தி தொடர்பாளரை கூப்பிட்டு செயற்குழுல இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு கூப்பிட்டு கேளுங்க. உங்க நோக்கம் என்ன? பாண்டிச்சேரி முதலமைச்சர் ஆகணுமா? புஷி ஆனந்த வச்சு நீங்க அதை மேனேஜ் பண்ண முடியும். பாண்டிச்சேரி சின்ன, அது என்னது, யூனியன் டெரிட்டரியா, போங்க நீங்க சிஎம் ஆகுங்க, மறுக்கலை, அங்க போய் நீங்க வேலை வாருங்க, உங்களை யாரும் எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க, தாராளமா போய் வேலை வாருங்க. அதெல்லாம் கையில வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வேற ஏதோ ஒரு நோக்கத்தை உள்ள வச்சுக்கிட்டு எதையுமே சொல்லாம நான் இந்த சமூகத்தை புரட்டி போட வந்திருக்கேன், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் நான் திருப்பி போட வந்திருக்கேன்னு வந்தீங்கன்னா எரிச்சல் ஆகுது. அழகிய தமிழ் மகன் மாதிரி ஒரு 5 படம் எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல உங்களை யாருன்னு கேட்பான். இந்த விஜய் வராருன்றதுக்காக எதிர்க்கிறீங்களா, இல்ல விஜய் பின்னாடி ஒன்றிய அரசு பாஜக இருக்கிறது அப்படின்ற காரணத்துக்காக எதிர்க்கிறீங்களா? இல்ல விஜய் வர்றேன்றத டிக்ளரே பண்ணலங்கிறதுனாலதான் நான் எதிர்க்கிறேன். ஓகே, ரஜினியாச்சு நான் தான் வர்றேன், நான் தான் இது. அப்ப அந்த என்னுடைய உருவம் அறிக்கை உங்களுக்கு போதாதா? அந்த அறிக்கையெல்லாம் பத்தாதுங்க. அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்றவங்க, அந்த கட்சியினுடைய பெயரை விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, அதுல ஒரு பெரிய கொள்கை உயரிய நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறவங்க, இந்த சமூகத்தை திருப்பி போடணும்னு நினைக்கிறவங்க, இந்த சமூகத்திற்காக ஓடாக உழைத்து எதையும் இழக்க தயாராக இருக்கிறேன், 150 கோடி ரூபாய் பிசினஸே நான் விட தயாரா இருக்கிறேன்னு சொல்றவங்க வெளிப்படையா வந்து பேசுவாங்க. மேடை போட்டு நிப்பாட்டி பேசுவாங்க. ஆமா இதுதான் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன், நான் வந்து நிப்பேன். அதை சொல்லவே நம்மளுக்கு பயமா இருக்குன்னா யாருக்காக வர்றீங்க? யார் பயமுறுத்தல்ல வர்றீங்க? நீங்க பயந்து போங்க, நாங்க ஏன் உங்களுக்காக முட்டு கொடுக்கணும்? நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, லெட்டர் பேட்ல தோழர்னு போட்டுட்டீங்கன்றதுக்காக நீங்க உங்களோட சேர்த்து வச்சிருக்கிறவங்க எல்லாரும் ஒரு தமிழ் தேசிய முகமா இருக்கிறவங்க, ஒரு திராவிடத்தையும் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக நான் ஏன் ஏத்துக்கணும்? நான்ற சென்ஸ் என்னன்னா நீங்க சொல்லவே இல்லையே. இப்ப இதுல அந்த ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லையா? 24 இல்ல 26 தான். 24ல் யாருக்கும் ஆதரவு இல்லை அப்படின்றதையும் டிக்ளேர் பண்ணியிருக்காரு இல்லையா? இதுல இருந்து அவர் சொல்ல வர்ற செய்தி என்ன? 24 தாராளமா பிஜேபி ஜெயிச்சுட்டு போகணும்னு சொல்ல வர்றாரு. நம்ம அதை பத்தி எதுவும் கண்டுக்க வேணாம். இந்த ஊர்ல ஒண்ணு சொல்லுவான், இல்ல போற வழியில போறேன், முங்கினா பொணமா மேல மிதப்பேன், இல்லைன்னா எங்கிட்டாவது கிளைய பிடிச்சிட்டு அங்கனுக்குள்ள பாறாங்கல்ல நிக்கிறேன், என்னை வந்து கூட்டு போங்கன்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. 24 இருந்தா பார்ப்போம் அப்படின்னா, இருந்தா பார்ப்போன்றதுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கலாம், எங்களுக்கு பிரச்சனை இருக்கு. 24ல பிஜேபி வந்தா ஒரு மிக மோசமான அடக்குமுறையை சந்திக்க போறோன்ற பயம் எங்களுக்கு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க ஒதுங்கிக்கிறேன்னு சொல்றதுக்காக இங்க வர்றீங்கன்னா 24 முடிஞ்ச பிறகே சொல்லுங்களேன். இப்ப வந்து ஒன்னும் பேச போறது இல்ல, அப்புறம் எதுக்கு இப்ப வந்து சொல்லணும்? இல்ல இப்ப தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இல்லையா? ஏடிஎம்கேவுக்கு ஒரு முகமான ஒரு தலைமை இல்ல, எடப்பாடி வந்து அவ்வளவு ஒரு பாப்புலர் லீடர் இல்ல, தமிழ்நாட்டுல வேற எந்த எதிர்கட்சிகளும் அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு தயாரா இல்ல. இன்னொரு புறம் அண்ணாமலை இருக்கிறாரு, சீமான் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் அந்த அளவுக்கு பலம் இல்ல. இந்த வெற்றிடத்தை வந்து யாராவது நிரப்பணும்ல. வெற்றிடம் இருக்குன்னு உங்கள்ட்ட சொன்னாங்களா? அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்களாமா, வெற்றிடம் இருக்கு வந்துருங்க, நீங்க வந்தீங்கன்னா இங்க நிரப்பிடலான்னு? அப்படி பார்த்தா தமிழ் சினிமால பெரிய வெற்றிடம் இருக்கு. ரஜினிக்கு அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அஜித் ஊரா சுத்திக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு இருக்க மார்க்கெட்டுக்கு நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. அந்த வெற்றிடத்தையே நிரப்பிக்கிட்டு இருங்களேன். இங்க வெற்றிடம் இருக்குன்றதுக்காக எதுக்கு வரணும்? சரி, இங்க வெற்றிடம் இருக்குன்றத முதல்ல யாரு உங்களுக்கு சொன்னா? இந்த காங்கிரஸ் காலத்துல இருந்து, அப்ப நான் சொல்றேன் இந்திய போராட்ட காலத்துல இருந்து தமிழ்நாட்டுல ஒரு வெற்றிடம் இருக்குன்னு உருட்டிக்கிட்டே இருக்கிறானுங்க. எவன் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சானோ அவன் வீட்டுக்கு கொள்ளையில ஒழுங்கா மாடு புல்லு மேயலன்னா கூட தமிழ்நாட்டுல ஒரு வெற்றிடம் இருக்கு. தமிழ்நாட்டுல நாளைக்கு காலையில வந்தாலே புரட்சி வெடிச்சிடும். இது யாருக்கெல்லாம் சொன்னாங்க தெரியுமா?
அது திமுக ஒளிஞ்சிரும் திராவிட கருத்தியலே இல்லாம தமிழ்நாட்டுல துடை இல்ல அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்றாங்களே. அப்படி ஒரு நிலைமை வந்ததுனாலதான் திராவிட வந்து முடிஞ்சிருச்சு. சிம்பிள் லாஜிக். அதனாலதான் அவர் பேர்ல திராவிட. ஆரியம் ஒளிஞ்சிருச்சா இல்லையா? ஆரியம் எங்க ஒளிஞ்சது? இல்லையே, ஒளியல இல்ல. அப்புறம் எப்படி திராவிட ஒளியும்? ஆரியத்துக்கு எதிரானது திராவிடம்ன்றத ஒத்துக்கிற எவனும் இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து மாற மாட்டான். ஆரியம் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா திராவிடம் எதிர்க்கிறதுக்கு ஒண்ணு இல்லாம எப்படி இருக்கும்? அதான் விஜய் சொல்றாருல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் நாம் தமிழர் 10 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து சொல்லிக்கிட்டு 10% ஓட்டை வச்சு உருட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆல்ரெடி. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான், அகர முதல எழுத்தெல்லாம், ஆதி பகவன் நாட்டிச்சுடி, எல்லாத்தையும் சொல்லுங்களேன். அது எதுக்கு இப்ப ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வரணும்? இப்ப இந்த மெர்சல் திரைப்படத்துல வந்து ஜிஎஸ்டிக்கு எதிராக வந்து பேசுறாரு. இன்னும் ஒவ்வொரு படங்கள்லயும் ஒரு முக்கியமான சமூக கருத்தை வந்து சொல்றாரு. இதுக்கு முன்னாடி வந்த போக்கரியிலே தீப்பந்தம் எடுத்து தீண்டாமைய கொளுத்து அப்படின்னான கருத்துக்கள்லாம் வந்து சொல்லிருக்கிறாரு. இப்ப அவர் வந்து ஏற்கனவே மேடைகளில் பேசும் பொழுது பெரியார், காமராஜர் அப்படின்னு தான் வந்து அம்பேத்கர் அப்படின்னு வந்து பேசுறாரு. இதுல எல்லாத்துலயுமே ஒரு இதெல்லாம் போதும்னு எப்படிங்க முடிவுக்கு வர்றீங்க? எனக்கு அதுதான் ஆத்திரமா வருது. இதெல்லாம் போதும், ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இதெல்லாம் போதும்ன்ற எஸ்கேபிச மனநிலை உங்களுக்கு எங்க இருந்து வருது? அவரை காப்பாத்துறது உங்களுக்கு என்ன? வேற என்ன வேணும்? ஏங்க இப்ப அக்ரெசிவான காலகட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்க எதிரி உங்களை தூக்கி போட்டு மிதிக்க போறான். உங்க பேராலேயே உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டான் ஆல்ரெடி. நாளைக்கு நீங்க கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாலே உங்களை வாழ விட மாட்டான்ற நெருக்கடி இருக்கும்போது, ஆமாடா நான் சண்டை செய்ய வர்றேன்டான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க உட்காந்துக்கிட்டு நான் இதை செஞ்சுட்டாலே போதும், அதை செஞ்சுட்டாலே போதும். இந்த டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் வந்து வீட்டுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வேலையை செஞ்ச உடனே டேடி வந்து முத்தம் கொடுத்துட்டு என் அழகு மகளே அப்படின்னு சொல்லுவாங்க. பையன், ஒரு சின்ன பையன் 5வது படிச்சுட்டு இருக்கிற பையன் ஏதோ ஒரு சின்ன வேலையை செஞ்சுட்டானாலே அப்பா வந்து சூப்பரா அப்படின்னு என்கரேஜ் பண்றதுக்காக பாராட்டுறது இருக்குல்ல, அந்த என்கரேஜ் எல்லாம் எதுக்கு கொண்டு வந்து வெட்டியா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றதான் என் கேள்வி. நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிங்க. விமர்சனங்கள் இருக்கலாம், இந்தியா கூட்டணி மேல உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கலாம், அதை ஏத்துக்கிறதுல உங்களுக்கு தடை இருக்கலாம், அதுக்கு உங்களுக்கு 1000 நியாயங்கள் இருக்கலாம். ஆனாலும் இன்னைக்கு பிஜேபிங்கிற பாசிசத்தை எதிர்ப்பதற்கு நாளைக்கு உட்கார்ந்து நாமெல்லாம் பேசுறதுக்கு இவனுங்க தான் இருக்கிறானுங்க. நம்மளுக்கான பேரிகேடே இவன் தான் இருக்கிறான்றப்ப விஜய் வந்த உடனே விஜய்க்கு இந்த சிம்பத்தி கிரியேட் பண்றது இருக்குல்ல, அவர் இது பண்ணதே பெருசு, அது பண்ணதே பெருசு அப்படிங்கிற அந்த முட்டெல்லாம் இருக்குல்ல, அந்த முட்டை தயவு செஞ்சு இந்தியா கூட்டணிக்கு நீங்க தாராளமா கொடுக்கலாம். இதை விட மோசமா எந்த விதத்திலையும் அவன் போல ஒரு படத்துக்கு 100 கோடி ரூபாய் சம்பளம் எதுல ஒயிட்ல வாங்கினியா பிளாக்ல வாங்கினியாங்கிறது எதுவுமே உங்களுக்கு தெரியாம ஒருத்தனா இங்க இல்ல. அவன் ஊழல் பண்ணா கூட உங்களுக்கு அடுத்த நாள் காலையில தெரிஞ்சு போயிடும். அதுக்கு நல்லது பண்ணானா இல்லையாங்கிறது கூட உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதை தாண்டி மக்கள் கிட்ட நேரடியா வந்திருக்கானா வரலையாங்கிற அவனுடைய ஒர்க் லிஸ்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். கட்சியா, தேர்தல் வியூகமா, இந்தியா அப்படிங்கிற தேசத்தை காப்பாற்றுவதற்கு இந்தியான்னு ஒரு அலைன்ஸை ரெடி பண்ணி வச்சிருக்கிறானுங்க. நல்லதோ கெட்டதோ, கூடவோ குறைச்சலோ அவனுங்களுக்கு ஒரு கருணையை காட்டுவான். அவனுக்கு பரவாயில்ல ஏதோ பண்ணியிருக்கிறானுங்க, நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவா அவனுங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுப்போம், நம்மளுக்குன்னு நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு ஒரு 4 பேர் இருக்கிறானுங்க, அவனுங்க மேல ஒரு கன்சர்னை வைப்போம். இந்த பெரிய சுதந்திரத்தை விஜய்க்கு கொடுக்குறாங்கல்ல, விஜய் போதும் நீ தம்பி இதுக்கு மேல பேசாத தம்பி, போதும் இது தம்பி, நீங்க இதை பேசுனதே எவ்வளவு பெரிய புரட்சி இப்படிலாம் சொல்றீங்களா, அதை ராகுலுக்கு கொடுங்க. ராகுல் கோயிலுக்கு போனாலும் குத்தம், ராகுல் கோயிலுக்கு போகலைன்னாலும் குத்தம், ராகுல் இந்தியாங்கிறது ஒரு தேசம்னு சொன்னாலும் குத்தம், இந்தியாங்கிறது ஒரு தேசம் அல்ல அது பல நாட்சிகளின் கூட்டமைப்பு அப்படின்னு சொன்னாலும் குத்தம். எல்லா நொட்ட நாட்டியமும் அங்க சொல்றதுக்கு பதிலா அங்க ஒரு ப்ளீஸ் வைங்க, அங்க ஒரு கோரிக்கை வைங்க. பரவாயில்லடா இந்த அளவு ஒரு நாள முடிஞ்சிருக்கு, சஸ்டெயின் பண்ணிருக்கிற அப்படின்னு அங்க வைங்க. அதெல்லாம் விட்டுட்டு புதுசா எனக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும், நான் அதை பிடிச்சு ஏறி போய் நின்றணும் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த வெறியில போனீங்கன்னா உங்களை நம்பி இருக்கிறவனே உங்களை கொஞ்ச நாள் கழிச்சு யாரா இவன் கேப் கிடைக்கும் போதெல்லாம் ஆள் மாறிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நினைச்சிருவான். உங்களுக்குன்னு ஒரு ஃபாலோயர்ஸ் இருப்பான், உங்களுக்குன்னு ஒரு சிந்தனை ஓட்டம் இருக்கும், உங்களுக்கே உங்களை பத்தின புரிதல் இல்லாம ஏதாவது ஒண்ணு கிடைச்சிடாதா எதையாவது பிடிச்சிட்டு போயிருவோமான்னு போறது இருக்குல்ல. நானே நிறைய பேரை பார்த்துட்டேன், இவ்வளவு நாள் நாம் தமிழருக்கு உருகி உருகி வேலை பார்த்தாங்க. இவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு போட்டுட்டு நாம் தமிழர் மாதிரியே இவர் வந்து திராவிடத்தை பேர்ல இல்லாம பண்ணிட்டாருன்னு உடனே நாம் தமிழர் கட்சிக்காரன் போவான்னு பார்த்தா முதலாளா ஓட்டானுங்க அவனுங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்குது. யாருப்பா நீ, என்னப்பா உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? இல்ல இப்ப 2011 விஜய் மக்கள் மன்றம் அந்த இயக்கம் வந்து சப்போர்ட் பண்றாங்க ஜெயலலிதாவிற்கு, திமுக எதிர்த்து. அப்ப அதிமுக மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெற்றுச்சு. அதுக்கு பிறகு இன்னொரு ஆர்குமெண்ட் வந்து முக்கியமா வைக்கிறாங்க. என்னன்னா, ஒரு எம்ஜிஆருக்கு எந்த அளவுக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு இருந்ததோ அதை போன்ற ஒரு மக்கள் செல்வாக்கு விஜய்க்கு இருக்குது. ஸோ 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினுக்கு வந்து வயசாயிரும், உதயநிதி இருப்பாரு, இப்படி ஒவ்வொரு கட்சியிலையும் இப்படி சொல்லி அப்ப நேரடி போட்டி வந்து
உதயனா வெசஸ் விஜயனா இப்படிதான் வந்து இருக்க போது. விஜய் வந்து ஈஸியா அந்த முதல்வர் நாற்காலியை பிடித்து விடுவார். நாட்டுல முதல்வர் ஆகிறதுக்கு எவ்வளவு பெரிய தகுதி பாருங்களேன். விஜே சித்துன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் யூடியூப்ல எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டாருன்னா அடுத்த நாள் காலையில வந்து 1.5 மில்லியன் வியூஸ் போகும். 1.5 மில்லியன்னா எவ்வளவு? 15 லட்சம். 15 லட்சங்கிறது எவ்வளவு பெரிய ஓட்டிங் பர்சன்டேஜ். அவருக்கு வயசும் கூட ஒரு 35 தான் இருக்கும். அப்போ அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாருன்னா, இப்போ ஆரம்பிச்சாருன்னா 2024 ஆரம்பிச்சாருன்னா அவருக்கு வந்து 26ல வந்து ஒரு 37 வயசு ஆகும். இப்போ 37 வயசு நீங்க கம்பேர் விஜயோட கம்மி வயசு தான். விஜயோட 15 வயசு கம்மி. உதயோட ஒரு 10 வயசு கம்மி. அப்படியே கம்பேர் பண்ணுங்க. திருமாவளவன் தோழரை விட ஒரு 20-30 வயசு கம்மி. இப்போ ஸ்டாலின் வந்து அவரு ஆக்டிவா வேலை பார்க்க மாட்டாரு, ஓகே, அதனால அவரு இது பண்ண மாட்டாரு. எடப்பாடி அது ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் இல்ல, இதெல்லாம் உருட்டுக்கள், ஓகே. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது விஜே சித்து நாளைக்கு காலைல வந்தாருன்னா 15 லட்சம் பேரை ஈஸியா சேர்ந்துருவாரு. விஜே சித்து விளாக்ஸ்ல ஒரு வீடியோ போட்டு நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன், வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு சித்து வெற்றி கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு, ஒரு லோகோ வைக்கிறாரு, ஹர்ஷத்துக்கான வந்து இன்னொரு எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிப்பாட்டுறாரு, ஜெயிச்சிருவாரு. இவங்க எல்லாரும் கிளம்பி அங்க போய் நின்றுவாங்க. இந்த லாஜிக் இருக்குல்ல, இந்த வயசுக்குள்ள இத்தனை லட்சம் பேரை ஃபாலோயர்ஸா வச்சிருக்க, என்னடா புலி வேஷம் போடுறீங்க, எனக்கு புரியல. அப்போ உனக்கு தகுதின்னு நீ எங்களெல்லாம் முட்டாப்பையெல்லாம் நினைக்கிற, ரைட்? இப்போ நாங்க வந்து யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத வந்து வயசை வச்சு நாங்க ஓட்டு போட்டுருவோம். நாங்க பாக்குற யூடியூப் வீடியோஸை வச்சு, நாங்க பாக்குற சினிமா படங்களை வச்சு எங்களை ஒருத்தன் ஆளணும் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணிடுவோம். அந்த வாய்ப்பை நாங்க ஈஸியா எடுத்து கொடுத்துருவோம். அவர் தத்துவத்தை சொல்ல மாட்டாராம், இல்ல ஆனா ஐடியாலஜின்னு சொல்ல மாட்டாராம். பிரதமர் மோடியே அவர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரதமர் வேட்பாளராக இருக்கும் பொழுது வந்து பாக்குற அளவுக்கு தமிழ்நாட்டில் 2 பேர் தான். ஒருத்தர் வந்து ரஜினி, இன்னொருத்தர் வந்து விஜய். இந்த ஏடிஎம்கே பிரச்சனை நடந்தப்போ ஓபிஎஸ் கிளம்பி வந்து பார்த்துட்டு போனாரு. எடப்பாடி இவரு பிரதமர் மோடி வந்து பார்த்துட்டு போனார். பிரதமரே கிளம்பி வந்து பார்த்துட்டு போன ஓபிஎஸ். சரி, இந்த பாரத ரத்னா விருது இந்த மாதிரி சில சிறந்த மனிதர்கள்னு இருக்கிறாங்க. இங்க கன்னியாகுமரியிலயோ ஏதோ ஒரு பகுதியில் யாரோ விவசாயம் பண்ற ஒருத்தரை கிளம்பி வந்திருந்தப்ப பார்த்துட்டு போனாரு. இப்போ அவங்கெல்லாம் பிரதமர், அவங்கெல்லாம் முதல்வர் வேட்பாளர். அவர் கிளம்பி வந்து பார்த்துட்டு போனார்னா முதல்வர் வேட்பாளர். தமிழ்நாட்டில் மோடி வந்து ஒருத்தர் பார்த்துட்டு போனாருன்றதுக்காக ஒருத்தன் ஓட்டு போடுவானா? முதல்ல இது எந்த பைத்தியக்காரனாவது நம்புவானா? தமிழ்நாட்டில் மோடி ஒருத்தரை பார்த்துட்டு போறாரு, அவர் நம்ம ஆளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாருன்னா எகிரி அடிப்பானுங்க. என்ன பங்காளி இந்த பக்கம் வந்திருக்கன்னு சொல்லி அடிப்பானுங்க. இதை ஒரு பாசிட்டிவ் மைலேஜா எடுத்துட்டு வந்து ஒருத்தர் பேசுறாருன்னா அவர் விஜய்க்கு ஆதரவா பேசல, எங்கேயோ ஒரு ஓரத்துல விஜய் மேல வன்மத்துல அதை பேசுறாரு. யாருன்னு எனக்கு தெரியல, பட் ஆனா அதுதான் இருக்கு. இல்ல, உதயநிதிக்கு போட்டியாக வருவார் அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது, அப்படின்ற அந்த வாதம் இருக்குது இல்லையா? உதயநிதிக்கு போட்டியா எதன் அடிப்படையில் வருவார், என்ன தத்துவத்தை எடுத்துட்டு வருவார்? 2 தத்துவம் தான் தமிழ்நாட்டுல. தமிழ் தேசியமா திராவிடமானு பேசுவீங்க. தமிழ் தேசியமானு பேசுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்திய ஒன்றியம் உங்களை தூக்கி போட்டு செஞ்சிடும். அதனால தமிழ் தேசியம்லாம் நீங்க பேச மாட்டீங்க. சீமான் மாதிரி ஏதாவது ஒரு உள்ளூட வேலைகள் பார்த்துக்கிட்டு அதுதான் தமிழ் தேசியம் நீங்களே உங்களுக்குள்ள நம்பிக்கிட்டு உங்களுக்குள்ள ஒரு 10 பேரை கூட வச்சுக்கிட்டு அந்த 10 பேர்கிட்ட மட்டுமே நீங்க பேசிக்கிட்டு அந்த 10% ஓட்டை மட்டுமே நீங்க பிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு வழி பார்க்கலாம். திராவிடம்னு பேசுனீங்கன்னா சோசியல் மீடியாவில் பூரா உட்கார்ந்துருக்கிற இன்னைக்கு உங்களுக்கு வந்து அடிமை சேவகம் செய்யறதுக்கு உங்களை கேட்காமலே கிளம்பி வர்றாங்கல்ல, அவங்கெல்லாம் ஆளா பொங்கிக்கிட்டு என்ன வருவாங்கன்னா, ஹவு டேர் ஹி கேன் சே திராவிடம், எனக்கு இந்த திராவிடத்துல எல்லாம் உடன்பாடு இல்லைன்னு பேசுவாங்க. திராவிடம்ங்கிற சொல் ரொம்ப ஆபத்தான சொல், அது இருக்கக்கூடாது, அது இல்லாம இருக்கிறதே there is a signal தோழர், there is a signal அப்படின்னு வருவாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப 2 தான் இருக்கு, ஏதாவது ஒண்ணு தான் எடுத்தாகணும். அப்ப அந்த 2ல ஒண்ணு தான் எடுக்க போறீங்கன்னா அதை சொல்லிட்டு எடுத்துட்டு போங்க. சரி, ரைட்டு. அதை சொல்லும் போது என்ன நடக்குதுன்னு அப்பதானே பேச முடியும். இப்ப அவர் என்னன்னே சொல்ல மாட்டார். அவர் தமிழ் தேசியவாதியா திராவிடவாதியா எதுவும் பேச மாட்டார். நிச்சயமா அவர் இடதுசாரியா இருக்க முடியாது. இடதுசாரிகள் வேணா அவரை வந்து சொல்லலாம். இடதுசாரிகள் தெரியும்ல, இடதுசாரிகள் வந்து எவ்வளவு விஜய்க்காகவும் சீமானுக்காகவும் கன்சர்ன் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுக்கு தெரியலன்னா நீங்க போய் பாருங்க. இடதுசாரிகள் சோசியல் மீடியால இடதுசாரிகள் வந்து விஜய் சீமான்ற விஷயத்துல தெளிவு பிறக்கணும்னு ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவரும் இடதுசாரியா இருக்க வாய். எல்லா இடதுசாரிகளும் இல்ல, சில உதிரிகள் இடதுசாரின்னு சொல்லிக்கிறவங்க அவங்க தானங்க, வச்சுக்கலாம். அவரால் கண்டிப்பா இடதுசாரியா இருக்க முடியாது. அவருக்கு இருக்கிற சொத்து, அவருக்கு இருக்கிற இதெல்லாம் பார்க்கும்போது அவர் இடதுசாரியெல்லாம் இருக்க முடியாது. நீங்க வேற என்னத்தை கொண்டாந்து நீங்க வச்சுக்கிட்டு நாங்க இந்த மக்களுக்கு பூராத்தையும் ஆட்டு அனுபவிக்க போறோம்னு எனக்கு புரியலைங்க. ஓகே, இறுதி கேள்வியா, விஜய் தமிழக வெற்றி கழகம் விஜய் இந்த 2 குறித்து நீங்க சொல்ல விரும்புற கருத்து என்ன? அரசியல் வருகை, அதை முதல்ல ஒரு அரசியல் வருகையை நான் பார்க்கல. ஏன் பார்க்கல அப்படின்னா அதை அவர் சொல்லலை, அவர் சொன்னதா எடுத்துக்குங்க அப்படின்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா அதுலயே எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. நீங்க அரசியலுக்கு வரல, நீங்க சிஎம் ஆகணும்னு வர்றீங்க.
நீங்க சிஎம் ஆகணும்னு வர்றீங்கன்னா எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு. எனக்கு ஆல்ரெடி ஒரு நல்லது நடந்திருக்கு. இந்த நல்லதுல இருந்து என்னை எப்படி என்லைட் பண்றது, என்னை எப்படி மேல் நோக்கி எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு வாங்க. நான் உங்கள்ட்ட ஒரு டிஸ்கஷனுக்கு கூட நான் தயாரா இருக்கேன். எப்படி இன்னும் சொல்லணும். அப்ப நான் உங்கள்ட்ட பேசலாம். வர்றதே நீயான்னு எனக்கு தெரியாது, நீ யாரு கூட இருந்து வர்றன்னு எனக்கு தெரியாது, உனக்கு இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய மார்க்கெட்ல உன்னைய இன்னைக்கு அதிகாரம் படைச்சு எவன் வேணாலாம் எப்படிலாம் மிரட்டிக்கிட்டு இருக்கான் ஒரு கும்பல்னு தெரிஞ்சதுக்கு பிறகு உன்னை எப்படி மிரட்டாம விட்டுருப்பாங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. இல்லைன்னு அந்த மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சலை அப்படின்னா நீங்க தான் என்கிட்ட வந்து பேசணும். என்கிட்டன்றது இந்த மக்கள் கிட்ட நீங்க தான் வந்து அட்ரஸ் பண்ணணும். ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன உடனே அவர்கிட்ட யார் யாரெல்லாம் அப்ரோச் பண்ணாங்கன்றது வெளிப்படையா எனக்கு தெரிஞ்சிச்சு. அவர் சங்கின்னு எனக்கு வெளிப்படையா தெரிஞ்சிச்சு. அவரே அதை ஒத்துக்கிட்டாரு. ஓகேவா? திருப்பி ஒரு கட்டத்துல அவரே அது வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு எனக்கு காவி சாயம் பூச பாக்குறாங்க, அப்படிலாம் நான் இருக்க மாட்டேன், திருவள்ளூருக்கும் பூசுறாங்க எனக்கும் பூசுறாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு அவரே ஒதுங்கிக்கிட்டாரு. இது மாதிரி எதுவுமே உங்களை பத்தி எனக்கு தெரியல. நீங்க வந்து நீலாங்கரை வீட்டுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய டோருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தனி நபரா நிக்கிறீங்க. அந்த 60 அடி கேட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய 6 அடி உருவம் எனக்கு தெரியல. தயவு செஞ்சு வெளியில வாங்க. அந்த கேட் ஹைட்டை குறைங்கன்னு நான் சொல்லல, உங்களுடைய உருவத்தை வெளியில காட்டுங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்றத தெளிவா சொல்லுங்க. அது எதுவுமே இல்லாம உங்களுக்கு வியாக்கியானம் பேசுறேன்னு எவனாவது ஒருத்தன் பேச வர்றான்ல, அவன் பேசுறது பூரா அறவேக்காட்டுத்தனமா இருக்கு. அது ரொம்ப இரிட்டேட் ஆகுது. அது உண்மைக்கு ஒட்டாததா இருக்கு. நாட்டுல எதுவுமே சரியில்லைன்னு நீங்க உங்களுடைய ரெப்ரசன்டேஷனா சொல்லிக்கிட்டு வெளியில வந்து எல்லாத்தையும் நொட்ட சொல்றான். நான் நல்லா இருக்கேன், எனக்கு 1-2 கிடைச்சிருக்கு, இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறேன்னு அவன் சொல்லாம எங்க அண்ணன் தான் வந்து மீட்பாருன்னு சொன்னா, உன் படத்தையே நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்ற இடத்துல இருக்கிற என்னைய போய் நீ தான் வந்து காப்பாத்துவன்னு சொல்லும்போது எனக்கு ஆத்திரமா வருது. என்னைய விட உனக்கு என்ன தெரிஞ்சிடும்? என்னையன்ற சென்ஸ் மக்கள், தமிழ்நாட்டு மக்களை விட உங்களுக்கு என்ன தெரிஞ்சிட போகுது? அவங்க பார்த்து தானே உங்களுக்கு இந்த உயரத்தை கொடுத்தாங்க. அப்புறம் அந்த மக்களையே முட்டாளா நீங்க நினைச்சுக்கிட்டு நான் வெளியில வரமாட்டேன், என் ஆள் அனுப்பி விடுறேன் நீ சொல்லு அப்படின்னு நீங்க ஆள் அனுப்புவீங்க. நாங்க வந்து கேட்டுக்கிட்டு அப்படியே போகணும். கிருட்டுன்னு அடிக்கிற அடியில பின்னாடி இருக்கிறவன் பூரா தெரிச்சு ஓடுவான், நீங்க தனிமரமா நிப்பீங்க. அந்த வடிவேலு காமெடி மாதிரி தான் நிக்க போறீங்க. அதுக்கு முதல்லயே எடுத்துட்டு வரும்போது ஒரு 10-15 பேரை கூட்டு வர்றேன்னு நீங்க கூட்டு வந்துடாதீங்க. நீங்க வாங்க, நீங்க பேசுங்க. உங்களை பத்தின புரிதல் எங்களுக்கு வரட்டும், எங்களுக்குன்றது இந்த சமூகத்துக்கு வரட்டும். அதுக்கு பிறகு உங்களுக்கு வியாக்கியானம் கொடுக்கக்கூடிய நபர்கள் பேசுறத பூராத்தையும் புரிஞ்சுக்கணும். நீங்க தான் சொல்றீங்கன்னு நினைச்சு கண்டதையும் பேசுறானுங்க. அப்புறம் அதை திருப்பி அடிக்கும் போது அந்த அடி உங்களுக்கு விழுந்துடும். தள்ளி நில்லுங்க தலைவா, அடிக்கிற அடியில நீங்க விழுந்துட போறீங்கன்னு நாங்க உங்கள்கிட்ட சொல்றோம். அதனால வெளிப்படையா பேசுங்க. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி வெளியே வந்து பேசுவாரா, இல்ல ரஜினி வந்து வர்றன்னு சொன்ன பிறகும் அவர் பின்னாடி போனாரு, இவர் வந்து அவரா இன்னும் ஸ்டேட்மெண்ட் தரல, ஆனா அறிக்கை மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் எங்களுடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி தோழர். நன்றி.